என்எஸ் விலாக் சேனல். என்எஸ் விலாக் சேனலுக்கு புதுசாக பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோன்னா, சில நேரங்களில் பல பேர் என்ன பண்ணுறாங்க, அப்பப்போ ஒரு கருத்து, அப்பப்போ ஒரு யோசனை, அப்பப்போ டிசைனாக மாறுறது. அதாவது நல்லா தான் பேசிகிட்ருப்பாங்க, திடீர்னு அப்படியே பெல்ட் அடிச்சிடுவாங்க. அவங்க என்ன பேசுகிறாங்க, எதுக்காக பேசுகிறாங்கன்னே புரியாது. சாடை பேசுவாங்க. ஐயோ, இவ்வளோ நாள் பழகிட்டு இருந்தோம், நமக்கே தெரியல இவங்க எப்படி இருப்பாங்கன்னு அப்படின்னு நம்ம யோசிக்க வச்சுருவாங்க. அதுமாரி நல்லா பேசிகிட்ருப்பாங்க, திடீர்னு அப்படி மாறிடுவாங்க. அவங்களுடைய பழக்க வழக்கமே நமக்கு புரியாது. நல்லா தான் இருப்பாங்க, நேரம் சந்தர்ப்பம் கிடைக்கும்போது அப்படியே மாறிடுவாங்க. அதனால தான் சில நேரங்களில் சில மனிதர்களில் பல பேர் அப்படி தான் இருப்பாங்க. நமக்காக பேசுவாங்க, அவங்களுக்காக பேசுவாங்க. எங்கள் வீட்டுக்கும் பக்கத்தாப்பில் ஒரு லேடி, அவங்க சொல்லுவாங்க, நான் யார் இதையும் நான் குறையாக எடுத்துக்க மாட்டேங்க, யார்கிட்டையும் யார் இதையும் சொல்ல மாட்டேன்பாங்க. 3வது வீட்டில் இருக்கேன், அவங்க மருமகள்கிட்டையும் கூப்பிட்டு கதையெல்லாம் கேட்டுக்குவாங்க. அவங்க மாமியார்கிட்டையும் குறைகள் நிறைகள்லாம் கேட்டுக்குவாங்க. இவங்க அவங்கள கேட்டால், ஐயோ, நான் மாமியார் சொன்னதையும் சொல்ல மாட்டேன், மருமக சொன்னதையும் மாமியார்கிட்ட, ஒருத்தர் சொன்னதை ஒருத்தர்கிட்ட சொல்ல மாட்டேன். அப்படி இருக்கிறவங்க அந்த கதையவே நோண்டி கேட்கக்கூடாது. ஆனால் அதை நோண்டி கேட்பாங்க. அது தெரிஞ்சுக்கிறதுல அவ்வளோ ஒரு ஆர்வம். அவங்க வீட்டில் என்ன நடந்தது, எப்படி நடந்துச்சு, ஏன் நடந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல அவங்களுக்கு ஒரு தனி ஆர்வம். அப்புறம் இன்னும் சில பேர் இருக்காங்க பாருங்கள், சத்தமே இல்லாமல் சைலண்ட் கில்லர் மாதிரி மாமியாருக்கும் மருமகளுக்கும் புனைச்சி விட்ருவாங்க. அவங்க 2 பேரும் சாடையில் பேசிக்கிறது, நீங்கள் மட்டும் என்ன யோக்கியமாக, நீங்கள் அன்றைக்கி அதை சொல்லலையா, இதை சொல்லலையா, நீ இது கேட்க அது கேட்க 2 பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்கோம். அப்புறம் தான் தெரியுது, ஆகா, நம்ம அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தோம்ல, அவங்க ஏதோ சொல்லியிருப்பாங்க போல். ஆனால் அவங்கள்ட்ட போய் கேட்கவும் முடியாது, கேட்டால் இல்லைன்னு விடுவாங்க. உடனே ஏங்க உங்கள்கிட்ட நான் என்னங்க சொன்னேன், ஐயோ நீங்கள் ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க, இந்த அம்மா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த பொண்ணுக்கிட்ட, ஏம்மா நான் என்ன கேட்டேன், நீங்கள் ஒன்றும் என்கிட்ட சொல்லலைங்க அப்படின்னு அந்த பொண்ணும் சொல்லிடும். மொத்தம் என்னாச்சு, 2 பேருக்கும் சண்டையை மூட்டி விட்டுடும். ஏதோ லைட்டாக ஒரு பிட்டை எடுத்து போட்டு புகைச்சி விட்டுடும். அந்த மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்க, தெரிஞ்சும் தெரியாத மாதிரி சொல்கிறது சொல்லாத மாதிரி சொல்லி பிரச்சனையை உருவாக்கி விட்டுருவாங்க. நிறையா பேர் நிறையா விதத்தில் மாற்றி பேசி குழப்பி, அவங்களுக்கு அதுதான் வேலையே. சாப்பிட்றதும், பல பேர் வீட்டுக்கு போகிறதும், பிரச்சனையை உருவாக்கி விட்றதும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் விளையாட்டாக சொல்லி விட்ருவாங்க, கிண்டலாக சொல்லி விட்ருவாங்க. சொல்லிவிட்டு பிரச்சனை, ஐயோ என்ன உங்கள் பசங்க எப்படி இருக்குது, நேராகவே சொல்லுவாங்க. அது அவங்க சௌரியம், அவங்க வளர்க்குறாங்க, அவங்க சௌரியம். இப்படியெல்லாம் செல்லம் கொடுக்கக்கூடாது, இப்படியெல்லாம் வளர்க்கக்கூடாது. அவங்களால முடியும், அவங்களால வளர்க்குறாங்க. நல்ல கருத்தை வேணால் சொல்லுங்கள். நிறைய நிறைய டைம் செல்லு கொடுத்து சாப்பாடு ஊட்டாதீங்க. செல்லம் கொடுக்கறதுல கொடுங்க. இந்த மாதிரி விஷயத்தில் டிவி பார்க்குறது, செல்லு பார்க்குறது, அந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும் நீங்கள் அட்வைஸ் பண்ணால் கூட நல்லது. எல்லாத்துக்கும் ஏன் இப்படி போட்டு கொட்டி வைக்குது, இப்படி ஏன் விளையாட விட்டுருக்கீங்க, இப்படி என்ன அதம் பண்ணுங்க, பொழுதுக்கும் செல்லு பார்த்துட்டு இதை போய் நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி அதிகாரம் பண்ணுறது. அவங்க வீடு, அவங்க குப்பை, அவங்க பெருக்கிறாங்க, அவங்க எடுக்கிறாங்க, செய்கிறாங்க. அதை போய் நம்ம அதிகாரமாக பேசக்கூடாது. சில பேர் அது மாதிரி பேசி அவங்களுக்கு இரிட்டேட்டிங் ஆகிடும். என்ன நம்ம வீட்டு பிள்ளைங்களாம் ஏன் இவங்க இவ்வளோ அக்கறை எடுத்து பேசுகிறாங்க அப்படின்னு இவங்களுக்கு கோவம் வர அளவுக்கு பேசிடுவாங்க.
அதான் பழகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க சில பேர். வந்தோமா, ஏதோ அவங்க மனசில் ஏதோ குறைகள் இருந்தால் சொன்னாங்களா, பேசிகிட்டு இருந்தாங்களா, சரிங்க நான் வரேங்கன்னு சொல்லிட்டு கிளம்பணும். அது இல்லாமல் வந்தாங்க மனுஷி ஒரு பிட்டை போட்டு விட்டு புகைச்சலை கிளப்பி விட்டு போகிறது, தூபம் ஏற்றி விட்டுருவாங்க. அதேமாரி நிறைய பேர் இருக்காங்க. ஒரு ஒரு சிலர்னு சொல்ல முடியாது, ஒரு சிலர் மட்டும்தான் நல்லவங்க இருக்காங்க. மற்றவங்க எல்லாமே வந்து மற்றவங்கள பற்றி குறை சொல்கிறது, முன்ன விட்டு பின்ன பேசுகிறது, அடுத்தவங்களுக்கு பிரச்சனை வருமா வராதா யோசிக்கிறதே கிடையாது, யோசிக்காமல் பேசுகிறது. நான் நல்லதுன்னு தான் சொன்னேன், நீங்கள் எப்படி தப்பாக எடுத்துப்பீங்கன்னு எனக்கு புரியல எனக்கு, அதனால தான் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு அதை அப்படியே பின்வாங்கிக்குவாங்க. இந்தமாரி வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதனால் அந்த மாதிரிலாம் இருக்காதீங்க. நம்ம சொல்கிறோம்னா நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் சொல்லலாம் கருத்தெல்லாம். மற்றவங்களுக்கெல்லாம் சொன்னால் எப்படி எடுத்துப்பாங்க, ஒவ்வொருத்தர் மனநிலை எப்படி இருக்குங்கிறத யோசித்து பேசணும். யோசித்து பேசாமல் இப்படியெல்லாம் பேசினா பிரச்சனைகள் தாங்க வரும். அடுத்தவங்களுக்கு பிரச்சனை வருமே அப்படின்னு நினச்சி ஒதுங்கி போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனையே கம்மியாயிடும். நமக்கு என்ன, அவங்க வீட்டு பிரச்சனையை அவங்க பார்த்துக்கிறாங்க, நம்ம வீட்டு பிரச்சனையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு இருக்கணும். அது இல்லாததுனால தான் நிறைய வீட்டில் சண்டை மற்றவங்களால் வருது. நம்மளால் மற்றவங்களுக்கு இடைஞ்சல் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நினச்சாலே எல்லோரும் நல்லா இருக்கலாம். என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்க்குறீங்களா? தொடர்ச்சியாக பாருங்கள். ஷார்ட்ஸு நிறைய போட்டிருக்கேன், ஷார்ட்ஸை பாருங்கள். கருத்துள்ள வீடியோ, நான் அப்பப்போ கருத்துள்ள வீடியோ வாரம் ஒரு நாள் போடுவேன். வீடியோவெல்லாம் பாருங்கள், நல்ல நல்ல கருத்தாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடியுது. இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.